மதுரை மாவட்டம் மேலூர் அருகே ஆண்டிப்பட்டி கிராமத்தில் கோவில் திருவிழாவில் தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது. வேறு சமூகத்தை சேர்ந்த மர்ம நபர்கள் மின்சாரத்தை துண்டித்து தாக்குதல் நடத்தியதாக அங்குள்ள கிராம மக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்கிட கேட்கலாம். அருண், வணக்கம். மதுரையில் கோவில் திருவிழாவில் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதால் அங்கு பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் எவ்வாறு நடத்தப்பட்டது? போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்களா? அருண், செந்தில்ஜா, மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவிற்குட்பட்ட திருவாதூர் அருகே அமைந்திருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டி கிராமத்தில் கோவில் திருவிழாவில் இரு தரப்பிடையே மோதல் ஏற்பட்டதாகவும், இந்த மோதலில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு ஆண்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோவானது வைரலாகியது. இது சம்பந்தமாக காவல்துறையினர் விசாரித்த போது சம்பவம் நடந்தது உண்மைதான் என்றும், மேலும் இந்த சம்பவத்தில் 2 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மதுரை மாவட்டம் இந்த மேலூர் அருகே இருக்கக்கூடிய திருவாதூர் கிராமத்தில் ஆண்டிப்பட்டி கிராமத்தில் கோவில் திருவிழாவின் போது மின்சாரத்தை துண்டித்து 150க்கும் மேற்பட்ட வேற ஒரு மாற்று சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஆண்டிப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாகவும், இது ஏற்கனவே திட்டமிடப்பட்டு பலமுறை காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கோரி புகார் மனு அளித்திருந்தும் காவல்துறையினர் போதிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என அந்த ஊர் கிராம மக்கள் தெரிவிக்கின்றார்கள். மேலும் இந்த சம்பவத்தில் 2 பேர் படுகாயமடைந்த நிலையில் மேலும் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும், அவர்களுடைய அந்த வீடியோவில் பார்க்கும் பொழுது அவர்கள் முழுவதுமே உடல் முழுவதும் ரத்த காயங்களுடன் அவர்கள் பரபரப்பான ஒரு காட்சியை தான் பார்க்க முடிகிறது. இது குறித்து மதுரை காவல் கண்காணிப்பாளர் அரவிந்திடம் விசாரித்த போது இது குறித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும், சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாகவும், இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர் யார் என்பது குறித்து சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தகவலானது கூறியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்.